தாய் அதான் என்னை பத்தி பேசுனது எவனாவது என்னை பத்தி பேசுங்க என்ன பண்ணுவோன்னு தெரியாடா. அவ்வளோதான்டா, அழகா பார்க்கலாம் பேசணும். டாய், நான் உள்ள வரும்போது மூலையிலே இருக்கணும், என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது. எதோட சொல்றது? பெத்த பிள்ளை எப்படி ஊடவா பிறந்துட்டு அசிங்கப்படுத்துற? உன்னை பார்த்தா எனக்கு எரிச்சலாக ஆச்சு சாவடிச்சா அடிச்சு சாவடிக்க வர மாட்டா. என்ன பண்றீங்க? என்ன பண்ற? ஏன் அவன் அடிக்கிற? என்ன தப்புனா அவன்? சார் 10 வருஷமா புள்ள இல்ல சார், ஒரே ஒத்த பிள்ளை சார், தவம் இருந்து பெத்த பிள்ளை சார். பெத்த ஒத்த பிள்ளையும் இப்படி ஊனமா பிறந்தா எப்படி சார் இருக்கும்? பெத்து போட்டு அவங்க அம்மா போய் சேர்ந்துட்டா இத்தனை வருஷமா அவளை வச்சுக்கிட்டு நானும் சரியாயிடுவான்னு நினைச்சேன். இவனை ஒண்ணுமே பண்ண முடியல சார். வெளில போனா அழகான முடியல சொந்த மதவளை ஆக்கி அவ்வளவா பேசுறாங்க சார். இடமும் இவனை நினைச்சதான் சார் குடிக்கல. யோ, அதுக்கு இப்படியே அடிப்ப போயாங்க. ஒன்னால் வா, நான் இருக்கேன். ஓகே, உன் பேர் என்ன? ஜீவா. ஹே, என்ன இது? என்ன இருக்குது உள்ள? பாரா, டிராயிங்ஸா? யார் வரைஞ்சது? இவ்வளோ அழகா இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. நான் நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன். நான் கோவில் பிரிவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா
உன்னுடைய டிராயிங்ஸை கலெக்ஷன் படுத்துவதில் இருக்க எங்கள் சார் கிட்ட காட்ட போகிறேன். ஓகேவா? உன்னுடைய லைஃப்பை இனிமையாக ஏற்பாடு பண்ணி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஓகே, குட் லக். கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு. இந்த கார்டை வச்சுக்க. எங்கிட்ட பேசணும்னு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் எனக்கு கால் பண்ணும். சரியா? இதை வச்சுக்க. பாய். உன் பையனை ஊனங்கிறியே, இங்கே பாரு. உன் பையனுக்குள்ள எவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்கு பாரு. அவனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க ஐயா. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டிவேட் பண்ண பாருங்க முதல்ல. புரிஞ்சுதா? இனிமேலாவது உங்கள் பையனை ஒழுங்காக மரியாதையாக வளர்த்துங்க. அவனால தான் அவன் வாழ்க்கையை மாறப்போகுது. நல்லபடியாக பார்த்துக்கோ. திரும்ப உன் மேலே கையை வச்சேன்னு வச்சுக்கோ, உன் மேலே கேஸ் போட வேண்டியிருக்கும். பார்த்துக்கோ. கரெக்டா? பாய். ஊனம் ஊனம் என்று ஒதுக்கி வைப்பதை தவிர்த்து அவர்களின் திறனை கண்டறிந்து உதவினால் போதும். நிச்சயம் அவர்களும் வெற்றியாளர்களாவார்கள் இவர்களைப் போல். நன்றி.